எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆர்எஸ்எஸ் நோக்கம் மதத்தை வச்சு பிரிக்கிறது ஆர்எஸ்எஸ் நோக்கம் அல்ல. அது புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக தான் இங்க வந்து பேசணும் சொன்னது. ஒரே இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எல்லாம் ஒன்றாக வாழலாம் என்று சொல்லி அவர்களின் இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நமக்கு தான் என்ன இல்லை, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக இருக்கின்ற. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்பு கூறுங்கள். அவ்வளவுதான், அன்பு கூறுங்கள். மொத்த கிறிஸ்தவம் மூணே வார்த்தையில் அடங்கி இருக்கின்றது. எல்லா மதமும் அதை தான் சொல்லுகின்றது. ஐயா, உங்க மதம் என்ன சொல்லுது? அன்பை சொல்லுதா? அன்புதான் முக்கியம் சொல்லுதா? இல்லையா? அதனாலதான் நீங்க வந்தீங்க. அவருக்கு தெரியுங்க ஒரு ஆலயத்தில் இங்க நடக்க போகுது, தெரிஞ்சாலும் ஆலயத்தில் நடந்தா நான் வரமாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் அதுக்கும் வந்தார். காரணம் அன்பு. அன்பு நமக்கு இருக்குமானால் நீ காண்கின்ற மனிதனை நீ சிநேகிப்பாய். இதுதான் இயேசுவானவர் செய்தார். நன்மை செய்கின்றாய் சுற்றி திரிந்தார், நாமும் நன்மை செய்கின்றால் சுற்றி திரிவோம். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆர்எஸ்எஸ் நோக்கம் மதத்தை வச்சு பிரிக்கிறது ஆர்எஸ்எஸ் நோக்கம் அல்ல. அது புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக தான் இங்கே வந்து பேசணும் சொன்னது. பைபிள் வசனத்தில் ஒன்று உண்டு. நான் சின்னதுலேருந்தே கிறிஸ்தவ பகுதியிலாம் வாழ்ந்திருக்கேன், சில விஷயங்கள்லாம் தெரியும் எனக்கு. இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். மிக அழகான வசனம் அது. ஏன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ரொம்ப நல்ல இயக்கம், அதாவது பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்கு சொன்னால் அது நம்பணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நல்லவர், நான் ஏன் நம்பணும்? நன்மைகள் செய்தார், நான் ஏன் நம்பணும்? அவசியம் இல்லை. ருசித்து பாருங்கன்னு சொன்னால் அனுபவித்து பாருங்கள்னு அர்த்தம். ஸோ ஆர்எஸ்எஸை பற்றி தெரியணுன்னாலும் அனுபவித்து தான் பார்க்கணும். பேப்பரில் வரக்கூடிய எதுவுமே அதனுடைய உண்மையான முகம் அல்ல. அதை மட்டும் தெளிவுபடுத்துறதுக்காக 1-2 வார்த்தைகள். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையை வந்து மதம் அல்ல, நாடு நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நம்முடைய வேதங்களில் பல உபனிஷத்துக்களை வரக்கூடிய 2 ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன். ஒன்று, சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமய சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துகபாத் பவே. என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்வே பவந்து சுகினக, எல்லோரும் கூட இல்லை, எல்லாமும் இன்புற்று இருக்க வேண்டும். தமிழில் வந்து உண்டு, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாமண்டரியன் பராபரமே சொல்லி தாய்மான சுவாமிகள் சொல்வார். எல்லோரும் சொன்னால் இல்லை, சர்வே சொல்லக்கூடியது மிருகங்கள், பறவைகள், விலங்குகள், எல்லா செடி கொடிகள் சேர்ந்து மனிதர்களும் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடிநாதம். இதில் மதத்தை பார்த்து பிரிக்கிறதுக்கெல்லாம் முடியாது. அதே போல் இன்னொரு வார்த்தை இருக்குது, ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னு. உண்மை ஒன்றுதான். உண்மைன்னு சொல்லக்கூடியது இறைவனை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை. அது இறைவன் சொல்ல ஒருத்தர் தான் இருக்க முடியும், 10 கடவுள்லாம் இருக்க முடியாது. ஆனால் வேறு வேறு பேரில் வேறு வேறு ஆள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். நான் கிருஷ்ணன் சொல்லலாம், இன்னொருத்தர் முருகன் சொல்கிறான், இன்னொருத்தர் சிவன் சொல்லலாம், ஒருத்தர் இயேசு சொல்கிறான், ஒருத்தர் எல்லாம் சொல்லலாம். அதில் பல பேர்கள் அழைக்கப்பட்டாலும் இறைவன் ஒருவன் தான். இது நம்முடைய நாட்டினுடைய இன்னொரு முக்கியமான கருத்து. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னா எந்த சண்டையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்எஸ்எஸ் கூட என்ன நினைக்குதுன்னா, கிறிஸ்தவர்களை தவிர்த்து இஸ்லாமியர்களை தவிர்த்து பாரதத்தை முன்னேற்றுவோம்னு சொல்லக்கூடிய நம்ம கொள்கையே கிடையாது. அத்தனை பேரை இணைத்து கொண்டு தான் முன்னேற வேண்டும். அதனால சில தவறான புரிதல்கள் மாற வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கமே தவிர வேறு எந்த விஷயம் இல்லை. அதுக்காக தான் நம்முடைய ஆர்ச் பிஷப் ஐயாவை சென்னையில் போய் பார்த்தேன். தவறான புரிதல்கள் மாற வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். நாராயணகுரு சொன்ன ஒரு வார்த்தை, மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயா மதியம் சொன்னார். மதங்கள் பெருசல்ல, மனிதர்கள் நன்றாக வாழ வேண்டும், உலகம் நன்றாக வாழ வேண்டும். அதான் நம்ம அத்தனை பேருடைய குறிக்கோள் என்பதை சொல்லி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.